வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் மட்டும்தான். பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம். அதில் வந்து மார்கன் ஸ்டான்லி வந்து செல் பண்ணது நேற்றுக்கு ஒரு 3 மணிக்கு மேலே அவங்க பண்ண செல்லிங் வந்து மார்க்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு டவுனை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்றத வந்து மீடியாவில் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து சில டவுட்ஸ் வந்திருந்தது. அதாவது இது வந்து ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து இதோட இம்பாக்ட்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்கன் ஸ்டான்லியை பொறுத்தளவில் இந்த எம்எஸ்சிஐ அப்படின்றதே வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே பயன்படுத்தலாம். மார்கன் ஸ்டான்லியில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத தெளிவாக இப்போ நான் இந்த ஷார்ட்ஸில் சொல்லிடுறேன். கொஞ்சம் கடை நோட் பண்ணிக்கோங்க. மார்கன் ஸ்டான்லியை பொறுத்தளவில் எவ்ரி குவார்ட்டர்லி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 3 மந்த்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரீபேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரீபேலன்ஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் எதெல்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறோம், எதெல்லாம் டெலிஷன் பண்ண போகிறோன்றதை வந்து டேட்டா கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த டேட்டாவில் அமௌண்ட்டு இருக்காது. எந்த ஸ்டாக்கை அதிகமாக செல் பண்ண போகிறோம், எந்த ஸ்டாக்கை கம்மியாக செல் பண்ண போகிறோன்ற டேட்டா மட்டும் இருக்காது. ஓகேவா? அப்போது அந்த டேட்டா எப்போ தெரியும்னா, அது என்றைக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்றாங்களே, அது வந்து 20 நாள் முன்னாடியே கொடுத்துருவாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நமக்கு மே 12ஆம் தேதியே வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மார்கன் ஸ்டான்லி. மே 12ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் மே 29 தான் நமக்கு வந்து என்னாச்சு, அது எஃபெக்டிவ் டேட்டு. ஸோ அன்றைக்கி எஃபெக்டிவ் டேட் அன்றைக்கி தான் எந்த ஸ்டாக்கை எவ்வளோ ரூபாய்க்கு விற்க போகிறாங்கன்றது நமக்கு தெரியும். அதுவும் அவங்க விற்கும்பொழுது விற்றதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ அப்போ தான் ரியல் இம்பேக்டே வந்து நமக்கு அந்த இடத்துல கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? அப்போ தான் வந்து மார்க்கெட்டில் டவுன் ஆகுதா, இல்லை வந்து பாசிட்டிவில் போகுதா, சில ஸ்டாக்ஸ் அதிகமாக பை பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போது இப்படி தான் எல்லா டைமும் நடக்கும். ஒரு இது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுன்றது மார்கன் ஸ்டான்லிக்கு மட்டும் இல்லைங்க. மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்படி தான் நடக்கும். ஒரு டிவிடெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே கொடுத்துருவாங்க, எஃபெக்டிவ் டேட் அப்புறமா வரும். பைபேக்காக இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் முதல்ல கொடுத்துருவாங்க, எஃபெக்டிவ் டேட் அப்புறமா வரும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் மார்க்கெட்டில் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே கொடுத்துட்டாங்க, இது வந்து இப்போ எஃபெக்டிவ்லாம் இப்போ வந்து மார்க்கெட் இறங்காது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ எஃபெக்டிவ் டேட் அன்றைக்கி கண்டிப்பாக சேஞ்சஸ் நடக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுக்காகனா கொஞ்சம் ப்ரிப்பரேஷனுக்காக மட்டும்தான். ஓகேவா? அடுத்தது, இப்போ அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் டேட் எப்போ வரும், அடுத்த எஃபெக்டிவ் டேட் எப்போ வரும்ன்றதை இப்போயே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட்டில் எந்தெந்த ஸ்டாக்லாம் அவங்க இன்க்ளூஷன் பண்ணுறாங்க, எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து டெலிஷன் பண்ணுறாங்கன்றதையும் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு, அதனுடைய எஃபெக்டிவ் டேட் வரும்பொழுது அன்றைக்கி அந்த ஸ்டாக்ஸை நீங்கள் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு உட்காந்திங்க அப்படின்னா 3 மணிக்கு மேலே இல்லை 2 மணிக்கு மேலே உங்களுக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த இடத்துல கிடைக்கும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? இப்போது இன்ஃபோசிஸை வந்து டெலிஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபோசிஸ் இறங்கும்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, எவ்வளோக்கு அதிகமாக பண்ணுறாங்களா இல்லையான்றது இன்றைக்கி ஒரு 2:30 மணிக்கு மேலே நமக்கு தெரியும். இன்ஃபோசிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அவுட் கொடுத்து இறங்க ஆரம்பிச்சிச்சுன்னா டக்குன்னு அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் அடித்து இன்ஃபோசிஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அடிஷன் டெலிஷனுடைய டேட்டாவை நீங்கள் பார்த்துட்டு பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த இதில் வந்து நேற்றுக்கு கேட்டிருந்த டவுட்டில் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நிஃப்டி 50ல் வந்து அவங்க டெலிஷனே பண்ணலையா, அப்புறம் ஏன் இறங்குச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் வந்து ஷார்ட்ஸில் 2 நிமிஷத்தில் எவ்வளோ வந்து நீங்கள் அப்டேட் கொடுக்க முடியும், கம்மியான ஒரு அப்டேட் தான் கொடுக்க முடியும். அதனால் டாப் 5 ஸ்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதில் ஸ்மால் கேப் தான் வந்து டாப் 5ல் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பில் தனியாக ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருந்தாங்க. அதில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டெலிட் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்டு எல்லாத்தையுமே இப்போ வந்து நான் உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டேன். டெலகிராமில் போய் எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நிஃப்டி 50 ஏன் இறங்குச்சு, எந்த ஸ்டாக் அதிகமாக டெலிஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்டாக் அதிகமாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் நிஃப்டியோடைய கான்ட்ரிபியூஷன் டேட்டா அப்படின்னு எவ்ரிடே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த நிஃப்டி கான்ட்ரிபியூஷன் டேட்டான்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டாக் எத்தனை பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி 50க்கு கான்ட்ரிபியூட் பண்ணி டவுன் ஆயிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சிடும். அதில் எந்த ஸ்டாக்கு கான்ட்ரிபியூஷன் அதிகமாக வந்திருக்கு, எந்த ஸ்டாக் கான்ட்ரிபியூஷன் கம்மியாக வந்திருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மார்கன் ஸ்டான்லியில் வித்த கம்பெனிகள் எது எது அப்படின்றதையும் பார்த்துட்டு அந்த கம்பெனி இந்த கான்ட்ரிபியூஷன் டேட்டாவையும் நீங்கள் மேட்ச் பண்ணியும் புரிஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? இதெல்லாமே லேர்னிங் பர்பஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.